பார்த்தீங்கன்னா புது டீம் புது இடம் அதில் வந்திருக்கோம். பட் வந்து செம்ம ஃபன் இருக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் வந்து மேட்சை பாருங்கள். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 ஓவர் 73 ரன் அடிக்கணும். பார்ப்போம். முதல் பால் சரியான ஷாட். ஆனால் எங்கள் பால் 6 வேறு லெவலுங்க. முதல் பாலே 6. பிரசாந்த் கலக்கிட்டாப்பில். காய்ஸ் இந்த கிரவுண்டில் ஒரு மாதிரி விஷயம் என்ன தெரியுமா, நான் வந்து இந்த சைடு நிற்கும் போது பால் நல்லா ஹைட்டாக வருது, பட் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன வேணும்னு கேட்குறீங்களா? உண்மையிலேங்க பால் வந்து அடிக்கிறாங்க, அந்த காற்றுக்கு அதுக்குமா நான் இங்கே தான் நிற்கிறேன். ஆனால் பட் பால் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரிலங்க. கேப்டன் வேற பூச்சி சமத்திட்டு திட்டினாப்பில். ஓடு பார்த்தீங்களா, 8 ஓவர் 73 ரன்னு. அப்போ நம்ம சேசிங் போதுமான்ட்டு ஷாட்டு காற்றுங்க, காற்றுனால வலிச்சுன்னு போயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இது போலருக்கு ஃபேவரான கிரவுண்டு. ஏன்னா ஃபுல்லாக வந்து போலருக்கு ஏற்ற மாதிரி காற்று. ஏன்னா ஆல்ரெடி அவங்க போடுற பாலும் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வரும், காற்று அடிக்கிறதுனால இன்னும் ஸ்பீடாக போகுது பால். இதுதான் விஷயம். ஆனால் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். அடுத்த பால் ஷார்ட்டு ஸ்ட்ரைட்டு. 2 ஓடுவாங்களா 3 ஓடுவாங்களா 4 ஓடுவாங்களான்னு தெரில. 1 தான் ஓடிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. பால் பிரசாந்த் பேட்ஸ்மேன். அட்டடா அருமையான ஷாட்டு. ஆஹா கையிலங்க விக்கெட்டு. உங்க டீம் முகர கட்டையும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனு. ஆனால் பட் அவுட் ஆகிட்டு போகிறாப்புல. அடுத்த பால் ஹோல்டுங்க. முடியல. என்ன ராமலிங்கம் ஆலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. அடுத்த பால் பேட்ஸ்மேன் பேர் வந்து மணி. என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓ அவுட்டுங்க. பேர் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்னோடய தம்பி தான் இவர். ரிவேஷிப்பு. ஆஹா 6 போட்டாங்க. 6ங்க. அடுத்த பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏய் என்ன தூக்கி விட்டாங்க பாலை. சூப்பராக ஆட்டா போல. என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் ஐடியாவாக ஆடுறா போலியே. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? முன்னெல்லாம் போனோன்னு ஒரே பால் அவுட் ஆகிட்டு வந்துருவா போல. இப்போ கொஞ்சம் பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு இந்த ஐடியாவாக ஆடுனுருக்கா போல. காற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாக பின்னாடி தான் அடிக்குது. இப்போ உங்களுக்கே காற்று சவுண்டு கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பின்னாடி தூக்கி விட்டால் கூட பால் 4, 6 கூட போயிடும். ஆடே எங்கள் அப்பா என்ன ஷாட்டு. அவுட்டுங்க. அடுத்த பால் பேட்ஸ்மேன் வந்து அசார். என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அடடா முதல் பாலேங்க. ஓ அடுத்த பேட்ஸ்மேன். அடடா அற்புதமான அடிங்க. 6. அடுத்த பால் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ப்ரே பண்ண. அடடா ரிவர்ஷிப்பு. ஓ அடுத்த பால் பேட்ஸ்மேன் ப்ரே பண்ண. சூப்பர் ஷாட்டுங்க. என்னங்க இது சென்னை 28ல் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஷாட்டு. அருமையான ஷாட்டு. பால் 4 லைனுக்கே போயிடுச்சுங்க எதிர்காத்துக்கிறதுக்குமா. அடுத்த பால் இந்த பால் என்ன ஷாட் ஆடுறான்னு பார்ப்போம். ரிவர்ஷிப்பு. ஆஹா போல்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஓவர் 19 ரன் அடிக்கணும். பார்ப்போம். அடடா அற்புதமான ஷாட்டு. கைஸ் 11 பால் 18 ரன் அடிக்கணும். பார்ப்போம். ஒரு இடம் தான் இது. கொஞ்சம் காற்று வந்து ஃபேவர் ஆகுது. கொஞ்சம் தூக்கி விட்டால் போதும். ஐயோ போல்டுங்க. ஐயோ மீண்டுமா? அடுத்து நீங்கள் ரொம்ப நேரம் எதிர்பார்த்தது ராமண்ணன் வராப்பில். அடுத்த பேட்ஸ்மேன் ராமண்ணன். இன்னும் 4ல் ராமண்ணன் கற்று தான். பார்ப்போம். எதிர்பார்த்தது ராமண்ணன். ஒருத்தன் பேட்டிங். பார்ப்போம். ஓ
2 ரன் ஓட்டாம்பா. என்ன பார்த்தீங்களா, கரெக்டாக மீட் ஆகல 2 பால், சிங்கிள் எடுத்து கொடுன்னு சொல்கிறா போல். பார்ப்போம் இந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஷாட்டு, ஆனால் எங்கே அது அங்கங்க பால் விட்டா போல், பால் மிஸ்ஸு. இந்த பாரு ஓவர் த்ரோ வேறங்க, பால் ஓவர் த்ரோ வேற 2. எங்கள் அப்பா வேறு லெவலு. 6 பால் 9 ரன் அடிக்கணும். டீமில் வந்து இன்னும் ஒரு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் தான் இருக்குது. பார்ப்போம் இந்த பேட்ஸ்மேன் ஆடுறான்ட்டு. கைஸ் 5 பால் 8 அடிக்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ராமண்ணன் தான் ஷாட்டு, நம்ம பால் இங்கே தாங்க இருக்குது. கைஸ் 4 பால் 7 அடிக்கணும். பார்ப்போம் என்ன இந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறாரான்னு பார்ப்போம். ஷாட்டு, ட்ராப்புங்க, கேட்ச் ட்ராப்புங்க. ஓட்டாங்க, கேட்ச் ட்ராப்பு. இங்கே 2 ரன்னு. அந்த பேட்ஸ்மேனு பாலே பார்த்துட்டு இருக்கிறாப்புல ஓடாமல், அதுக்குள்ளே என் தம்பி 2 ரன் ஓட்டாப்புல. ரொம்ப பரபரப்பாக போகுது. 3 பால் 5. பார்ப்போம். ஐயோ டாட்டுங்க. ஐயோ 2 பால் 5ங்க. 3 பால் இருந்தது, 1 பால் டாட்டு. க்ளோஸாக தான் போகுது கேமு. ஐயோ இந்த பாலும் டாட்டுங்க. இவர் எப்போயுமே டெம்ட் ஆகிடுவாப்பில். போன வாரமும் இதே மாதிரி தான் டெம்ட் ஆகி பாலை டாட்டு தான் வச்சிட்டாப்புல. அட்லீஸ்ட் நம்மளுக்கு மீட் ஆகலாம் கூட சிங்கிள் ஆட்டு அடுத்த பேட்ஸ்மேனுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். நான் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு ஒரு பால் இதுவாக மீட் ஆகலாம், அடுத்த பால் வந்து சிங்கிள் தட்டிட்டு அடுத்த பேட்ஸ்மேன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா இந்தமாதிரி ப்ரெஷர் டைமில் வந்து நம்ம ஆடும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா ராமன் வேறு நிற்கிறாப்புல ஸ்ட்ரைக்கில். கண்டிப்பாக 6 அடிக்கக்கூடிய பிளேயர் தான் ராமன். அடுத்து பேட்ஸ்மேன் பார்த்தா கௌதம், இன்னும் நான் வேறு இருக்கேன். அடிக்கக்கூடிய பிளேயர் தான் எல்லாருமே. பட் காற்றும் இந்த சைடு தான் போயிட்டுருக்கு. பட் இவங்க என்னன்னா இப்போ இந்த பால் 1 பால் 5 அடிக்கணும். பார்ப்போம் எப்படியாவது போயிடுமா இல்லைன்னு தெரில. அட போப்பா, தோத்துட்டோம் காய்ஸ். இந்த மேட்ச்சை நாங்கள் விட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்தமாரி வந்து டெம்ட் ஆகிடுறாங்க எல்லாருமே வந்து ஆடணும். ஏன்னா இந்தமாதிரி க்ளோஸ் டைமில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம சிங்கிள் தட்டி ஆடி கொடுத்துடணும். இல்லைனா வந்து ஏன்னா நம்ம டீமுக்கே ப்ரெஷர் பண்ணுற மாரி அழகாக பாலுக்கு பால் தான் ரன்னு ஸ்கோரு. நம்ம அழகாக கேப்பில் ஆடிந்தாலும் 2 ரன் 3 ரன் ஓடிக்கலாம். பைஸுக்கு 2 வேறு இருக்குது, லெக் பைஸுக்கு ரன் இருக்குது. பட்டு இந்தமாரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க டீமை. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி நல்லா ஓடினாப்புல. தம்பி வாங்க, எப்படி போச்சு? எதுவும் பண்ண முடியாதுங்க, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏங்க ஜெயிக்க வேண்டிய கேமுங்க, என்னங்க சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைன்ட்டு போறீங்க? ஒன்றுமே இல்லை. 3 பாலுக்கு 5 ரன், 3 பாலுக்கு 5 ரன் ஆடுறான்னு பார்த்தா சுற்றிட்டு இருக்கிறான். 3 பால் டாட்டு. அவன் போன வாரம் இப்படி தாங்க சுற்றினா. போன வாரமும் அவனால தான் தோத்துச்சு. ஆமாங்க, போன வாரமும் அவளால் தான் தோற்றோம். ஆமாம், இந்த வாரமும் தம்பியால் தான் தோற்றோம். பட் வந்து எதுவும் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. நாங்கள் எப்படி இதை வருத்தத்தை தெரிவிக்கிறதுன்னு தெரில. அடுத்து அது வருங்க, எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாலே வின்னு இந்த மேட்ச்சு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்கள் தான் சொல்கிறீங்களா ராமலிங்க? காற்று வேற அலையுமா, ஆடியோ பிக்கப் ஆகுமா இல்லைன்னு தெரில. காற்று மாறி அடிக்குது ப்ரோ. ஒரு டைம் லெக் சைடு அடிக்குது, ஒரு டைம் ஆஃப் சைடு அடிக்குது. ஓ சரி, ஓகே காய், பார்ப்போம். ராமண்ணன் மீட்டிங் போட்டிருக்காரு, நான் அதையும் காட்டுறேன் வாங்க. அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்காப்பல, இந்தமாரி ஆடணும் அந்தமாரி ஆடணுன்ட்டு. ராமண்ணன் வேறு மீட்டிங் போட்டுன்னு இருக்காப்பலடி, இந்த மேட்ச் எடா ஜெயிச்சுணுண்டா அப்படின்ட்டு. ஆனால் கேப்டன் நீங்கள் விடுங்க கேப்டன், நான் எப்படி ஜெயிக்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு பேசின்னு இருக்காங்க. இதை சொல்லி தான்டா போ இந்த மேட்ச்சை தோத்துட்டோம் அப்படின்றாரு. A few moments later. நீங்கள் போங்க, என்ன தள்ள சொரிஞ்சுன்னு அதான் சூரியகுமார் அதோ ஷாட்டு பேட்டை தூக்கி நீங்களா வச்சுக்கினீங்க மண்டியில். போங்க, டாஸு காய்ஸ். அலடா நம்ம வந்து கிஃப்ட்டை திரும்பி காட்டுவோம். என்னப்பா 8 வீட்டுக்கு போயிடலான்னு தோணுது. சக்ஸஸ் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம். ஆனால் பட் ரொம்ப க்ளோஸாக தான் போய் தோர்த்தோம். அதனால் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ் போட்டு வந்து இந்த வாட்டி வந்து பவுலிங் போட்டுருவோம். அதனால் வந்து இந்த வாட்டி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம டீம் இப்படி போடுறாங்க, அப்புறம் அவங்க டீம் ஏன்னா நம்மளுக்கு ஆள் அதிகமாக இருக்கா, அதனால் நான் கேப்டன் நான் இந்த மேட்ச் நான் உட்காறேன் அப்படின்ட்டேன். அதனால் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ காட்டுவேன். நம்ம பவுலிங்கே காட்டுவேன், அதேமாதிரி அவங்க பேட்டிங்கே காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம டீம் தான் பவுலிங்கு. செகண்ட் மேட்ச் நம்ம தான் டாஸ் போட்டு பவுலிங் எடுத்துருக்கோம். பார்ப்போம். அழகாக அருமையான சிங்கிள். அடுத்த பால்
இந்த வாட்டி வந்து நம்ம எங்கள் டீமோட பவுலிங்கை வந்து காட்டுறேன். சைஸ் என்ன தான் எப்பயுமே ஓப்பனிங் பவுலரு போடுறாரு பாருங்க, அழகா. ஐயோ பால் மிஸ்ஸுங்க. ஏய் சண்டை போடாமல் போயிடுங்க. இன்னும் ராபலிக்கு அப்படியே சிலம்பு நிற்கிறான். இவர் தான் ராமலிங்கம், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். பார்ப்போம். அடுத்த பால் ராமண்ணன் தான் விக்கெட் கீப்பர் எப்பயுமே எங்கள் டீமில். ஓ அடுத்த பால். ஐயோ தென்னை இந்த மேட்ச் பவுலிங் போடுறாப்புல. பார்ப்போம். ஐயோ என்னங்க சொல்லி வாய முன்னா அதுக்குள்ளே போயிடுச்சு. 6ங்க. அடுத்த பால் ஃபுல் டாஸுங்க. பால் எங்கே பண்ணிட்டுருக்கிறாப்புல. 6 அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் 8 ஓவர் வந்து 80. நம்ம டீம் வந்து எப்படி இதை வந்து பேட்டிங் ஆட போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஏதோ வண்டலூர் டூருக்கு வந்த மாரி வந்து ஜாலியாக இருக்கிறாங்க, பிக்னிக் வந்த மாரி. இப்போ எப்படின்னா சின்ன வயசில் நம்ம வண்டலூர் டூருக்கு போவோம்ல, இப்போ பிக்னிக்லாம் போய் ஃபேமிலியாக போவோம்ல, அந்த மாரி வந்து கிரவுண்டில் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்களே பாருங்களேன். அடுத்து வந்து எங்கே போகலான்னு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அடுத்தது புலி பார்க்க போகலாமா இல்லை சிங்கம் பார்க்க போகலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு வெயில் அதிகமாகுது, கொஞ்சம் மரத்தில் போய் உட்காரலான்றாங்க. செகண்ட் மேட்ச் 80 ரன்னு அடிக்கணும் டார்கெட்டு. பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த். ஃபஸ்ட்டு பாலே 4ங்க. அடுத்த பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஷாட்டு 6. அற்புதமான ஐடி காய்ஸ். நாங்கள் தான் நின்றுருந்தேன், பட் வெயில் அதிகமாகறதுனால இப்படி கொஞ்சம் லாங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆடாடா டாட்டுங்க. ஏன்னா 8 ஓவருக்கு 81 ரன் அடிக்கணும். பட் இப்படி ஆடி இருந்தால் கண்டிப்பாக அடிக்க முடியுமா இல்லைன்னு தெரியல. ஆனால் சின்ன கிரவுண்டு தான், அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். பார்ப்போம் ஏதாவது ஒன்று போதான்னு பார்ப்போம். இப்போ தாங்க சொல்லி முடித்தேன். 6ங்க. 6. அடுத்த பால் போடு. அடுத்த பாலும் ஷாட்டுங்க. 4. ஒரு 6 ஒரு 4 10 ரன்னு. எங்கள் கப்பல் என்ன பண்ணுறது பார்ப்போம். பிரசாந்த் இந்த பாலை அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ரொம்ப லாங்காக இருக்கோ. ஷாட்டுங்க. அடுத்த பால் அவுட்டா? அவுட்டு காய்ஸ். 18 பால் 43 ரன் அடிக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி போன மேட்சுக்கு ஆடின பேட்ஸ்மேன் தான் ஆடிட்டுருக்காப்பில். ஏதாவது அடித்தா தான் உண்டு டாட்டு. அடுத்த பால் என்னங்க இவன் சூரியகுமார் யாதவ் மாதிரி பின்னாடிலாம் தூக்கி விட்டுருக்கான். பால் 4. கேஷ் கேம் இனிமேட்டு தான் பரபரப்பாக போகுது. பார்ப்போம். இந்த மேட்ச் தான் ஓவரில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரிவர்ஷிப்பு. ஐயோ எங்கே ஆனால் பால் போலங்க. எத்த காற்றுல பாலே போல. 11 பால் 35 அடிக்கணும். எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். ஏதாவது 2-3 6 போனால் தான் உண்டு. ஷாட்டுங்க. அவுட்டா? ஷாட்டு சிங்கிள் தான். ஆனஸ்ட் ஆடுறான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏய் சூப்பர் கேட்ச் எடுத்துட்டாப்புல. ராமலிங்கம் பெருசான ஸ்ட்ரைக் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிருந்தாப்புல. இந்த வாட்டி வந்திருக்கு. ஓ அடுத்த பால் மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. எனிவேங்க இந்த வாரம் வந்து 2 மேட்சுமே தோல்வி தான். பட் நெக்ஸ்ட் வாரம் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைவோம், ஜெயிப்போம். அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் காட்ட முடியும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். பாய்.